பிரின்சிபல் வேல்யூனாலே உங்களுக்கு ரேஞ்சு தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், அதோட ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இப்போது உங்கள் ஃபங்க்ஷன் என்னவாக இருந்திருப்பானா, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பானா, ஆர்லேருந்து -π/2லேருந்து பைக்குள்ளே இருந்திருப்பான். அதாவது ஓப்பன் இன்டர்வல்ப்பா. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, இந்த கொஷின் நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு விஷயம் வேணும். என்னன்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு -tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம், ஓகேவா? ஸோ அது மாதிரி எழுதுறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கனால லெட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன வேல்யூ எடுத்திருக்காங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் -√3. இப்போது இந்த பர்டிகுலராக -√3யோட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அது பர்டிகுலராக ஒரு எக்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணலாமா? ஸோ அதனால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்மில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணனா என்ன வரும், -tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு எழுதலாம், ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, போத் சைடு மல்டிபிள் பை tan x, அதாவது tan ஃபங்க்ஷனில் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு -tan இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் √3, ஓகேவா? இப்போ டேனும் tan இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டுனா tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு -√3. எப்போ வந்து உங்கள் tan வந்து √3 எடுக்கும், π/3ல் tan π/3ல் உங்களுக்கு √3ன்னு எடுக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன். இப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ டேனு கேன்சல் பண்ணால் -π/3. இப்போ π/3 வந்து உங்களை ரேஞ்ச் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கானா அப்படின்னு நம்ம பார்க்கணும், ஓகேவா? இப்போ இந்த π/3 வேல்யூ வந்து என்ன 3 இருக்கா, அப்போ π/3யை 180 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஸோ அது டிவைட் பை 3ன்னு போட்டால் இது 1 சார், இது 60 சார். ஸோ உங்கள் 63 சார் உங்களுக்கு 180 வரும். ஸோ அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன், 60 டிகிரி. இந்த 60 டிகிரி, அதாவது -60 டிகிரி வந்து பர்டிகுலராக 90 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக இருந்திருப்போம். எப்படி, இது -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பான். ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்வலில் இருந்திருப்பான். ஸோ அதனால் நம்ம எழுதுனது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ நமக்கு 5th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, cos இன்வர்ஸ் ஆஃப் -1/2. அப்போ cos இன்வர்ஸ் ஆஃப் பர்டிகுலராக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க,